News analysis. Today's Hindu costs 7 rupees. Land for jobs scam. Scam அப்படின்னா ஊழல் அல்லது கரப்ஷன். லேண்ட் ஃபார் ஜாப்ஸ்னால் ஒருத்தருக்கு வேலை கொடுக்கறது, அதுக்கு பதிலாக நிலத்தை கொடுக்கறது, அதான் லேண்ட் ஃபார் ஜாப் ஸ்கேம். அதே மாதிரி கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம்னு இருக்குது, அதாவது வேலைக்காக பணம் கொடுக்கறது. ஸ்கேம்னா ஊழல். கோர்ட் ஃப்ரேம்ஸ் சார்ஜஸ், குற்றச்சாட்டுகளை against Lallu and others. Fatal tan. Fatal means dangerous. Tan. 14 killed as bus falls into gorge. Gorge na ஒரு பெரிய பள்ளம் in Himachal Pradesh. Shah launches, that is Amit Shah, security upgrade, பாதுகாப்பு மேம்பாடு. National database in IED blast. Vanishing voters. Vanish அப்படின்னா disappearing. வாக்காளர்கள் மறைஞ்சு போகிறது. The deleted, விடுபட்டவர்கள். டவுட்ஃபுல், சந்தேகமானவர்கள். அந்த டிஸ்என்ஃப்ரான்ச்சைஸ்ட். ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னா ஒருத்தருக்கு ஓட்டுரிமை கொடுக்கறது. ஃப்ரான்ச்சைஸ்னால் வாக்குரிமை அல்லது ஓட்டுரிமை. டிஸ்என்ஃப்ரான்ச்சைஸ்னால் வாக்குரிமையை பிடுங்கிக்கிறது. டிஸ்என்ஃப்ரான்ச்சைஸ். ஃப்ரான்ச்சைஸ் ஓட்டு போடுறது. டிஸ்என்ஃப்ரான்ச்சைஸ்னால் வாக்குரிமையை பிடுங்குதல். ஹை டெலிஷன்ஸ், அதிகமான பேர் விடுபட்டிருக்காங்க. அண்ட் தி காஸ்ட் ஆஃப் எஸ்ஐஆர் இன் பெங்கால். இந்தியா டிஸ்மிஸ் லுட்னிக்ஸ் கிளைம். லுட்னிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, பிஎம் டிட் நாட் கால் ட்ரம்ப் டு சீ ட்ரேட் டீல். வியாபார அக்ரிமெண்ட்டுக்காக, வியாபார ஒப்பந்தத்துக்காக பிரைம் மினிஸ்டர் மோடி ட்ரம்ப்பை கால் பண்ணி பேசினார் அப்படிங்கிறாங்க. இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், எம்ஜிஏ, வெளியுறவுத்துறை அமைச்சகம், எம்ஜிஏ சொல்லிடு. மமதா ஹிட்ஸ் த ஸ்ட்ரீட்ஸ், தெருவுக்கு போய் போராடுறாங்க. ஹிட்ஸ் த ஸ்ட்ரீட் அப்படின்னா தெருவுக்கு போய் போராடுறது. டிஃபென்ஸ் தடுக்கிறாங்க. டிஸ்ரப்டிங் ரைட்ஸ். சென்டர் ஆக்டிங் அகேன்ஸ்ட் தமிழ்நாடு அண்ட் இட்ஸ் பீப்புள்ஸ், ஏசிஎம் ஆக்டட் ஆன் அவர் ஓன் இன் கார்த்திகை தீபம் கேஸ். கார்த்திகை தீபம் கேஸில் எங்களது ஓன் ஜட்ஜ்மெண்ட்டில் நாங்கள் ஆக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு மதுரை கலெக்டர் கேஜே பிரவீன்குமார் அண்டு டிசிபி ஏஜி இனிகோ திவ்யன். 15 booked for sexually assaulting a minor girl in திருச்சி. இது ஒரு திடுக்கிட சம்பவமாக இருக்குது. The girl was delivered of a baby boy on January 14, 2023. அந்த மைனர் கேர்ளுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அட் a private hospital in திருச்சி. 15 persons were arrested. CWC அப்படின்னா சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி, குழந்தை நல கழகம். ஈரான் டிஃபைஸ்னால் எதுக்கிறது. ட்ரம்ப் வார்ன்ஸ் ப்ரொட்டஸ்டர்ஸ் ஆஃப் கிராக் டவுன், அதிரடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளித்தள்ளு. எவிக்ட்னா வெளித்தள்ளு. சாஸ்திரா ஃப்ரம் 31.37 acres ஆஃப் கவர்மெண்ட் லேண்ட் ஆர்டர்ஸ் ஹைகோர்ட். ஹைகோர்ட் என்ன ஆர்டர் பண்ணியிருக்குன்னா, அரசாங்க நிலம் 31.37 ஏக்கர் நிலத்தை சாஸ்திரா யூனிவர்சிட்டி ஆக்கிரமிச்சிருக்கு, என்க்ரோஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஹைகோர்ட் ஸ்டேஸ் ஆர்டர். ஸ்டேன்னா அந்த ஒரு ஆர்டரை, அந்த உத்தரவை தள்ளி வச்சிருக்கு. கிராண்டிங் சென்சார் சர்டிஃபிகேட் ஜனநாயகன். ஃபஸ்ட்டு ஜனநாயகன் இந்த ஃபிலிம்காரங்க தே அப்ரோச்டு த சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட் கிவ் த யூஏ சர்டிஃபிகேட். யூனாக்கா அன்ரெஸ்ட்ரிக்டட், எல்லோரும் பார்க்கலாங்கிறது. ஏன்னா அடல்ட்ஸ் ஒன்லி. யூஏ அப்படின்னா பார்க்கலாம் வித் அடல்ட் சூப்பர்விஷன். யூனா அன்ரெஸ்ட்ரிக்டட் கட்டுப்படுத்தாமல் எல்லோரும் பார்க்கலாம், ஆனால் அதை அடல்ட் சூப்பர்வைஸ் பண்ணணும். அதுதான் யூஏங்கிறது. இட் வாஸ் த ஸ்லிப் பிட்வீன் த கப் அண்ட் த லிப். அதாவது ஸ்லிப் பிட்வீன் த கப் அண்ட் த லிப்னால் கை கேட்டினது வாய்க்கு போகல அப்படின்னு. அது எதை சொல்கிறாங்கன்னா, ஆக்டர் பாலிட்டிஷியன் விஜய் மச் ஆன்டிசிபேட்டட், மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. கொடுத்த உடனேயே அதை திருப்பி நிப்பாட்டிட்டாங்க, ஸ்டே பண்ணிட்டாங்க. இது பிரித்து படித்தா தான் கரெக்டாக இருக்கும். ஆர்டர் கிராண்டிங் சென்சார் சர்டிஃபிகேட்டு ஜனநாயகன். ஒரு ஆர்டரில் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சு, அந்த ஆர்டரை ஸ்டே பண்ணியாச்சு, நிப்பாட்டியாச்சு. ஜனநாயகன் சிங்கிள் ஜட்ஜ் ஆஃப் தி மெட்ராஸ் ஹைகோர்ட். தனி நீதிபதி உயர்நீதிமன்றத்தோட தனிநீதிபதி என்ன சொன்னார்னா, சென்னை உயர்நீதிமன்றம் ஃப்ரைடே டிரெக்டட் த சிபிஎஃப்சி, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன்,
CBFC, Central Board of Film Certification, to issue UA 16+ certificate forthwith immediately உடனடியாக. For the first division bench of the court that had an appeal stayed the order within a few hours of the pronouncement. The first bench of Chief Justice Manitra Mohan Srivatsava and Justice benchனா 2 பேர் உள்ள அமர்வு. Single judge ought to have granted time for the CBFC to file its counter affidavit. அதாவது சென்ட்ரல் போர்டு அது வந்து தனது கவுண்டர் அஃபிடேவிட்டை வந்து ஃபைல் பண்ணணும். அதுக்கு டைம் கொடுக்காம வந்து கொடுத்தது தப்புங்கிறது. அஃபிடேவிட்னா எதிர்ப்பு கொடுக்கறது. When it was brought to the notice of the bench that the emergent orders were required in the petition, since the KVN Productions LLP has decided to release the movie on January 9. ஜனவரி 9 இந்த படத்தை வெளியிடுன்னு சொன்னாங்க. Chief Justice, you cannot create a false state of emergency and put pressure on அந்த ரிலீஸ் பண்ண டேட்டு ஆல்ரெடி டிசைட் பண்ணதுனால நம்ம வந்து படத்தை வந்து ரிலீஸ் ஜஸ்ட் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு எமர்ஜென்சி க்ரியேட் பண்ண முடியாது சொல்கிறாங்க. How can you go ahead with the screening of the movie without any certificate in hand? இப்போ சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் வாங்காமலேயே எப்படி ரிலீஸ் டேட்டை நீங்கள் வைக்கலாம் அப்படின்னு கோர்ட்டு கேட்டு. Those senior counsel Mukul Rastogi and Satish Parasaran, appearing for the production firm, attempted to convince the division bench on the urgency involved in the issue. The Chief Justice's bench agreed with Solicitor General Tushar Mehta, also representing CBFC. துஷார் மேத்தா வந்து சொலிசிட்டர் ஜெனரல், அவர் வந்து சிபிஎஃப்சி அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. ரிட் பெட்டிஷன் ought not to have been allowed within 2 days of filing. Earlier on January 5, the regional officer of Central Board of Film Certificate said the chairman had decided to refer the movie to a revising committee. So in order to give consolation to Vijay, they have decided to release the Terry film. They re-released the Terry film. அதாவது கொடுக்கப்பட்ட சென்சார் சர்டிஃபிகேட்டு, அதாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன உடனேயே ஹைகோர்ட் வந்து சிபிஎஃப்சி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேட் வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருச்சு. அது வந்து யூஏனா 16+ அப்படிங்கிறது, அது அன்ரெஸ்ட்ரிக்டட் வித் சூப்பர்விஷன் ஆஃப் த அடல்ட், பெரிய முன்னிலையில் தான் அந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது. ஆனால் உடனே ஒரு பெஞ்ச் வந்து அதை நிப்பாட்டிருச்சு. அந்த உத்தரவை சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்த ஆர்டரை வந்து ஸ்டே பண்ணுது. தென் we got here Swami and Friends. This is a very famous novel written by R.K. நாராயணன். இதில் வந்து பசங்களுடைய சைக்காலஜியை நல்லா சொல்லியிருக்காங்க. இட் வாஸ் மண்டே மார்னிங், ஒரு திங்கட்கிழமை காலை. சுவாமிநாதன் என்ற ஒரு சின்ன பையன் கண்ணை மூடிட்டு கண்ணை திறக்கிறதுக்கு யோசிக்கிறான். இந்த ஸ்கூல்னாலே அவனுக்கு ஒரு பெரிய அலர்ஜியாக இருக்குது. இந்த வேதநாயகம்னா பயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வேதநாயகம், அந்த போலீஸ் இந்த ஸ்கூல் பில்டிங் எல்லாமே அவனுக்கு பயமாக இருக்குது. ஆனால் அவங்க அம்மா வந்து அவனுக்கு ஜுரம்னு சொன்னோடனே அவங்க அம்மா அவனை சப்போர்ட் பண்ணி ஸ்கூலுக்கு போவானாங்கிறாங்க. இந்த மாதிரி சுவாமியும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் ராஜம் அவனை எப்படி பிரிஞ்சு போகிறது, இட் மேக்ஸ் எ வெரி என்ஜாய்ஃபுல் ரீடிங். அனைவரும் படிங்க. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.